வத்தலக்குண்டுவில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் அஸ்மா மஹாலில் சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புனித ரமலான் மாதத்தில் உலகளவில் முஸ்லிம்களுக்கு இப்தார் விருந்து என்பது நிம்மதி பிரதிபலிப்பு மற்றும் பிணைப்பின் ஒரு தருணமாகும். இப்தார் என்பது உணவை விட அதிகம், அது நம்பிக்கை, கலாச்சாரம் மற்றும் சமூகத்தின் ஒரு முக்கிய தூணாகும். நபிகள் நாயகம் அவர்களின் காலத்திலிருந்து தொடங்கும் இந்த சடங்கு அன்புக்குரியவர்களை ஒன்றிணைத்து இதயங்களை நன்றியுணர்வால் நிரப்பி இப்தார் விருந்து உணவை தொடங்கும் நிகழ்ச்சியாகும். பேரீச்சம்பழம் மற்றும் தண்ணீர் முதல் உலகம் முழுவதும் அனுபவிக்கப்படும் பல்வேறு உணவுகள் வரை இப்தார் இஸ்லாமிய உலகில் ஒற்றுமை மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை முழுமையாக பிரதிபலிக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் நகர தலைவர் இம்தியாஸ் ஹபீப் தலைமை வகித்தார். நகர செயலாளரும் ஜிம்மா பெரிய பள்ளிவாசல் துணைத் தலைவருமான அலாவுதீன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நகர இளைஞரணி முகமது இஸ்மாயில் நீதி போதனை செய்தார். மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் பழனி பாரூக், மாவட்ட தலைவர் சேக் பரீத், வத்தலக்குண்டு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் தலைவர் அசனுல்லா, காந்தி நகர் டிரஸ்ட் பள்ளிவாசல் தலைவர் முகமது மன்சூர், டெர்ரா டிரஸ்ட் பள்ளிவாசல் தலைவர் காதர் இஸ்மத்துல்லா, திமுக ஒன்றிய செயலாளர் முருகன், நகர செயலாளர் சின்னத்துரை, மாநில செயற்குழு உறுப்பினர் கனகதுரை, வத்தலக்குண்டு பேரூராட்சி தலைவர் சிதம்பரம், துணைத் தலைவர் தர்மலிங்கம், அஸ்மா மஹால் நஜுமுதீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நில உரிமை மீட்பு குழு தலைவர் உலக நம்பி, ஒன்றிய செயலாளர் பாக்கியராஜ், பேரவை மாவட்ட துணை செயலாளர் மைவீரர் அப்துல்லா, பேச்சாளர் வதிலை நசீம், 8வது வார்டு கவுன்சிலர் முருகன், காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு வட்டார தலைவர் காமாட்சி, மேற்கு வட்டார தலைவர் குமரேசன், சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் கணவாய் வீர், கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர்கள் பாண்டி, ஸ்டாலின், மறுமலர்ச்சி, திமுக கட்சியின் வடக்கு ஒன்றிய செயலாளர் மருது ஆறுமுகம், தெற்கு ஒன்றிய செயலாளர் வால்டர் ராஜா, நகர செயலாளர் அல்லாபிச்சை, மக்கள் நீதி மையம் மாவட்ட செயலாளர் மனோதீபன், எஸ்.டிபிஐ தொகுதி தலைவர் அன்வர்தீன், நகர தலைவர் அப்துல்லா, IUML நகர செயலாளர் அக்கீம், இக்ரா அசோசியேஷன் தலைவர் உபேதுல்லா, வதிலை இஸ்லாமிய கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பிரின்ஸ் அப்துல், SS ரியல் எஸ்டேட் ரியாஜ், தொழிலதிபர் முகமது நௌஃபல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ரிஜால், தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் முகமது ரியாஜ், மாவட்ட துணை செயலாளர் முகமது இத்ரீஸ், நகர துணைத் தலைவர் அக்கீம் சேட், நகர துணை செயலாளர் முகமது மூசா, நகர துணை செயலாளர் அபுதாஹீர், மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் அப்துல் அஹ்மது, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முகமது முஸ்தாக், நஜிபுர் ரஹ்மான், நகர பொருளாளர் சதாம் உசேன், இளைஞரணி முகமது இஸ்மாயில், நகர துணை செயலாளர் முஸ்தபா, நகர துணை செயலாளர் ஆட்டோ பிலால், நகர துணை செயலாளர் இம்ரான் ஹபீப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழக நகர செயலாளர் சிக்கந்தர் நன்றி கூறினார். பண்டிகை என்று சொன்னால் வடமாநிலங்களிலே பண்டிகையின் பெயரால் கலவரங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழகத்தில் மட்டும்தான் இஃப்தார் என்று சொன்னால் அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைந்து அது ஒரு சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியாக நடத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாடு திராவிட பூமி என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்திய திருநாட்டில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவதற்கு தடை, அங்கே பாங்கை எழுப்புவதற்கு தடை. இப்படிப்பட்ட சூழலில்தான் தமிழகத்திலே ஒரு காலம் இருந்தது. ரமலான் பண்டிகை என்று சொன்னால் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஜமாத் நிர்வாகத்தில் இருந்தால் அவர்கள் திமுகவினரை அழைத்து இஃப்தாரில் சேர்த்துவார்கள். ஆனால் இன்று அனைத்து கட்சிகளும் முஸ்லிம்களுக்கு இஃப்தார் இருக்கக்கூடிய காட்சி தமிழகத்திலே அரங்கேறுகிறது என்று சொன்னால் இது சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான பூமி என்பதை மட்டும் நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணி பல்வேறு
சலுகைகளை பல்வேறு சேவைகளை இந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இது தொடர வேண்டும் என்று நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.